My dear students, welcome back to Nurses Profile channel. Paramedical degree courses oda round 2 counseling நமக்கு schedule வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கூடவே சீட் வேகன்சி என்ன செஞ்சிட்டாங்க அப்படினா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ இந்த round 2 counselingக்கு எப்படி நம்ம வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணனும் அப்படிங்கற ஒரு சாம்பிள் சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் லிஸ்ட் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ round 2 counseling பொறுத்தவரையில நமக்கு 1வது ரேங்க்ல இருந்து 53165வது ரேங்க் வரைக்கும் உள்ள ஸ்டூடண்ட்ஸ் கூப்பிட்டிருக்காங்க. அதாவது 125வது கட் ஆஃப் வரைக்கும். சோ ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டுக்கு தனியா டைம் கொடுத்திருக்காங்க. 4ஆம் தேதியில இருந்து 6ஆம் தேதி வரை. சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங்க்கு பாத்தீங்க அப்படினா 7ஆம் தேதியில இருந்து 9ஆம் தேதி வரை டைம் கொடுத்திருக்காங்க. சோ நிறைய பேருக்கு டவுட் வந்து எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் பண்ணனும் அப்படிங்கிறது தான். சோ மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியோட வெப்சைட்ல இதுல என்ன செய்வாங்க அப்படினா 4ஆம் தேதி நமக்கு ஒரு லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்கை நம்ம கிளிக் பண்ணி உங்களோட லாகின் அண்ட் பாஸ்வேர்ட் ஐடியை போட்டு நீங்க உள்ள போகணும். அதுக்கு பேரு தான் ரெஜிஸ்ட்ரேஷன். சோ ஜஸ்ட் லாகின் அண்ட் பாஸ்வேர்ட் ஐடி போட்டு உள்ள போயிட்டு மறுபடியும் லாக் அவுட் பண்ணிட்டு நீங்க என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா வந்துடலாம். யாரு இதுவரைக்கும் ஃபீஸ் வந்து பே பண்ணலையோ அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஃபீஸ் வந்து பே பண்ணணும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரவுண்ட் 2க்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே உங்களோட சீட் வேகன்சியை பார்த்து இதே மாதிரி ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் லிஸ்ட் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒரு நோட்ல ரெடி பண்ணி வச்சுட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. ரவுண்ட் 2 கவுன்சிலிங்க்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸும் வரும், செல்ஃப் பைனான்சிங் காலேஜஸும் வரும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் சீட்ஸ் வேணும் அப்படிங்கறது ஆசையா இருக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எனக்கு பிரைவேட் காலேஜஸ் மட்டும் போதும் அப்படிங்கிறது ஆசையா இருக்கும். சோ உங்களுக்கு என்ன படிக்கணும், எங்க படிக்கணும் நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கோங்க. எனிவே உங்களோட கட் ஆஃப் வந்து அட்லீஸ்ட் ஒரு 165க்கு மேல இருந்தாதான் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். பட் பிரைவேட் காலேஜை பொறுத்தவரை 125வது கட் ஆஃப் வரைக்குமே நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா சீட் வந்து அலாட் ஆகும். சோ கவர்மெண்ட் காலேஜ் வேணும்னு நினைக்கிறவங்க சாய்ஸ் ஃபில்லிங்கான டே வந்தோன்னு நமக்கு அது ஓபன் ஆகும்போது உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கோட லிங்க் வந்து நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் வந்து அவைலபிளோ, அதாவது நீங்க எந்தெந்த காலேஜஸ்ல படிக்கிறதுக்கு அவைலபிளோ அந்த காலேஜஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். சோ உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஓபன் பண்ணும்போது டிஸ்பிளே ஆகக்கூடிய எல்லா காலேஜையுமே நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்ல சூஸ் பண்ணலாம். சோ கவர்மெண்ட் காலேஜ் வேணுங்கிறவங்க முதல்ல என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பிரைவேட் காலேஜஸ் சூஸ் பண்ணுங்க. எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் வேண்டாம், பிரைவேட் காலேஜ் மட்டும் போதுங்கிறவங்க பிரைவேட் காலேஜ் மட்டும் சூஸ் பண்ணுங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட கட் ஆஃப் வந்து ஒரு 178 எடுத்துக்கோங்களேன். எனக்கு 178 கட் ஆஃப் இருக்கிறனால நான் வந்து எனக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றேன். சோ நான் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 178 அப்படிங்கிறது நல்ல கட் ஆஃப். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் என்ன செய்யறேன் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்ல கொடுக்குறேன். பிஎஸ்சி நர்சிங்க்கு எனக்கு இந்த 6 காலேஜும் காட்டுச்சு அப்படின்னா எனக்கு பிஎஸ்சி நர்சிங் தான் வேணும். அதனால நான் இந்த 6 காலேஜஸும் கொடுத்துருக்கேன். அடுத்து ஒருவேளை எனக்கு பிஎஸ்சி நர்சிங் கிடைக்கல அப்படின்னா எனக்கு பிஎஸ்சி ஓடிஏடி கிடைச்சாலும் பரவாயில்ல, பட் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும் அப்படின்னா பிஎஸ்சி ஓடிஏடிக்கு அடுத்து 10 காலேஜ் கொடுத்துருக்கேன். பிபிடி அடுத்து கொடுக்குறேன். எனக்கு வந்து இப்ப சப்போஸ் பிஎஸ்சி நர்சிங்லயும் சீட் இல்ல, பிஎஸ்சி ஓடிஏடியும் சீட் இல்ல அப்படின்னா எனக்கு பிபிடிலயாவது சீட் வேணும் அப்படின்னா அந்த 3 காலேஜையும் நான் வந்து சூஸ் பண்ணிருக்கேன். சோ இதே மாதிரி அடுத்து பிஏஎஸ்எல்பி, பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி, நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி, பிஃபார்ம், பிஓடின்னு எனக்கு தேவையான காலேஜஸ் எல்லாமே நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா 31 கவர்மெண்ட் காலேஜஸ் சாய்ஸ் ஃபில் பண்ணிருக்கேன். சோ எனக்கு முதல் விருப்பம், முதல் இன்டென்ஷன் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும். அதுலயும் ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி நர்சிங் வேணும், சீட் இல்லைன்னா பிஎஸ்சி ஓடிஏடி வேணும், அதுலயும் இல்லைன்னா பிபிடி வேணும், அதுலயும் இல்லைன்னா பிஏஎஸ்எல்பி வேணும், அதுலயும் இல்லைன்னா கார்டியாக் டெக்னாலஜி வேணும், அதுலயும் இல்லைன்னா நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி வேணும், அதுலயும் இல்லைன்னா பிஃபார்ம் வேணும், அதுலயும் இல்லைன்னா பிஓடி வேணும். சப்போஸ் நான் கேட்ட இந்த 8 கோர்ஸுக்குமே எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் இல்ல அப்படின்னா எனக்கு சீட் கிடைக்காம போயிடக்கூடாது. அதனால எனக்கு பிரைவேட் காலேஜ் வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பிரைவேட் காலேஜுமே சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். சோ பிரைவேட் காலேஜஸை பொறுத்தவரையில நான் வந்து எப்படி சாய்ஸ் ஃபில் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து இதுலயும் பிரைவேட் காலேஜஸை பொறுத்தவரையில ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பிஎஸ்சி நர்சிங் தான் வேணும். சோ பிஎஸ்சி நர்சிங் பாத்தீங்கன்னா நான் ஒரு 14 காலேஜ் பிஎஸ்சி நர்சிங்க்கு கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதே பிஎஸ்சி நர்சிங்க்கு மறுபடியும் வந்து இன்னொரு சூன்ல உள்ள காலேஜ் ஒரு 8 காலேஜ் கொடுத்துருக்கேன். அடுத்து இன்னொரு சூன்ல உள்ள காலேஜ் 13 காலேஜ் கொடுத்துருக்கேன். சோ இந்த மாதிரி நான் பிஎஸ்சி நர்சிங்க்கு மட்டுமே ஒரு 20-25 காலேஜ் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா சூஸ் பண்ணிருக்கிறேன். அதே மாதிரி எனக்கு சப்போஸ் பிஎஸ்சி நர்சிங் கிடைக்கல அப்படின்னா பிஃபார்ம்க்கு வந்து ஒரு 13 காலேஜ் சூஸ் பண்ணிருக்கிறேன். அடுத்து பிபிடிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 13 காலேஜ் சூஸ் பண்ணிருக்கேன். பிஓடிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 8 காலேஜ் சூஸ் பண்ணிருக்கேன். சோ இப்படி நான் பிரைவேட் காலேஜ் மட்டுமே எவ்வளவு சூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 90 காலேஜ் சூஸ் பண்ணிருக்கேன். சோ இந்த மாதிரி நான் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது எனக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் இருந்ததுன்னா கிடைச்சிரும். சப்போஸ் கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் இல்ல அப்படின்னா பிரைவேட் காலேஜ்லயாவது அட்லீஸ்ட் சீட் கிடைக்கும். சோ ஒருவேளை உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் வேண்டாம், பிரைவேட் காலேஜ் மட்டும் தான் வேணும், என் கட் ஆஃப் வந்து ஒரு 160க்கு கீழே இருக்குது, சப்போஸ் என் கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு, எனக்கு கவர்மெண்ட் காலேஜ்
காலேஜ் கிடைக்காது, பிரைவேட் காலேஜ் தான் கிடைக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க குறைந்தது ஒரு 50 காலேஜாவது என்ன செய்யுங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, ரேடியோகிராஃபி அண்ட் ரெஸ்பிரேட்டரி தெரப்பி இந்த மாதிரிப்பட்ட கோர்சஸ்க்கெல்லாம் பிரைவேட் காலேஜ் வரலையே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆமா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், போன வருஷம் இந்த காலேஜ்லாம் 3rd ரவுண்ட்ல வந்து கொடுத்திருந்தாங்க. பட் இந்த வருஷம் 2nd ரவுண்ட் சீட் வேகன்சில கொடுக்கல. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதே நேரத்துல பிஃபார்ம்க்கும் நிறைய காலேஜ் வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றீங்க. ஒருவேளை நமக்கு ரிவைஸ்டு சீட் வேகன்சி ரிலீஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ண போகும்போது உள்ள கூட உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா காலேஜஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்க, நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் டே அன்னைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. இது மாதிரி உங்களுக்கான ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.